சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு விஎம்டி திரை. இந்த ஷோல ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ஃப்ரேம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய டைட்டில் ஜிஎஸ்டி கொடுத்திருக்காங்க. ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கோஸ்ட் இன் ட்ரபிள் அப்படின்றதான் மீனிங். இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட், சாத்தான், ட்ரூத், இது மூணுத்துக்கும் நடக்கிற ஒரு தர்ம யுத்தம் தான் இந்த படத்தினுடைய மையக்கரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாயகன் பேய்களோடு பேசக்கூடிய ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. இதனால அந்த பேய்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுறாரு. நாயகனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்லக்கி பர்சனா இருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டே வராரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய அம்மாவையும் இழக்கிறாரு. இதனால கடுப்பான அவருடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, நீயும் போய் தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நாயகனை பார்த்து சொல்றாரு. இவரும் தற்கொலை பண்றதுக்காக போறாரு. ஆனா ஒரு போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரை தடுக்குது. அது என்ன போர்ஸ் அப்படின்னா இறந்து போன 5 ஆவிகள். சோ அந்த 5 ஆவிகள் யாரு, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, சோ நம்ம நாயகன் அந்த பேய்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வராரு, அந்த 5 பேய்கள் நாயகனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, குறிப்பா தமிழ் படத்துல மாஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தை தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா பேய்களோடு பேசுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். அதாவது ஒரு சிறிய பட்ஜெட்ல ஒரு த்ரில்லர் படத்தை கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்காக பாராட்ட சொல்லி ஆகணும். அதே போல கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ இந்த படத்துல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ அதுவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஆனா இப்போ பேய்களோட நாயகன் பேசுற அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். சோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த படத்துல வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லை. அதே போல பேய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் கொண்டு வருது அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணோம். சரி, அதுவாவது சுவாரஸ்யமா இருக்குன்னு பார்த்தா அதுவும் படம் முக்கியமா இருந்துச்சு. ஏன்னா படம் முழுக்க ஏதாவது ஒரு சீரியஸ் மோட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா ஏதாவது வரும்னு பார்த்தா, சரி அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்ட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுவும் பேய்களை வச்சு பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சுவாரஸ்யமோ பரபரப்போ எதுவுமே இல்லை. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, அதை பெரிய சுவாரஸ்யமோ பரபரப்போ இல்லாம எடுத்து வச்சிருந்தாங்க. மேக்கிங் குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். மெதுவான திரைக்கதை இன்னும் சுவாரஸ்யமா எடுத்திருக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் பெரிய அளவுல இல்ல. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா அமைஞ்சிருக்கு. ஓவராலா ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு த்ரில்லர் படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பெரிய அளவுல எடுபடல அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா சொல்லணும் அப்படின்னா, அதாவது நீங்க வந்து த்ரில்லர் படத்தை ரசிக்கிறவங்களா இருந்தா அதிகமா, அதே போல ஏதாவது ஒரு புதுசா ஒரு படத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு எப்படி கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.